பாகற்காய் பொரியல் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கசப்பு தன்மை துளி அளவு கூட இருக்கவே இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாகற்காய் பொரியல் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ 1/4 கிலோ அளவு இருக்கும், அதாவது 250 கிராம் அளவு பாகற்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதிக நேரம் தண்ணியில் போடக்கூடாது, அப்போ தான் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 50 கிராம் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விடுவோம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாவக்காய் பொரியல் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க முதல் பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கசப்பு தன்மை துளி கூட இருக்கவே இருக்காது. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விடுவோம். வெங்காயமும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி இனிப்பு நம்ம அதிகமாகவே பொதுவாக எல்லார் வீட்லேயுமே வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி சாப்பிட்றதுனால வயிற்றுப்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறதான குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி இந்த பாகற்காயை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றில் வர்றதான பூச்சி தொல்லையும் வயிற்று வலியும் குழந்தைங்களுக்கு காணப்படவே செய்யாது. அதனால் நம்ம தாராளமாக அடிக்கடி இந்த பாகற்காயை உணவில் எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதான பாகற்காயை சேர்த்துடலாம். பாகற்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வகையான பாகற்காய் கிடைக்கிறது. அதில் அதிகப்படியாக நமக்கு கிடைக்கிறதான பாகற்காய் பெரிய சைஸில் உள்ளது தான் கிடைக்கும். ஆனால் ரொம்ப ஸ்மால் சைஸில் ஒன்று இருக்கும். அந்த பாகற்காய் பார்த்திங்கன்னா சுவையும் அதிகமாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. அது நமக்கு ரேராக தான் கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கிறதான பாகற்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா அது வாங்கி சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. நாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விடலாம். ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விடுவோம். எப்போவுமே கீரை சமைக்கும் போது பாவக்காய் சமைக்கும் போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஓப்பன்லேயே தான் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அதனோட முழு சத்தும் கிடைக்கும். இப்போ மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாகற்காய் மீடியம் ஃப்ளேம்லேயே நமக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கிடையே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி ஊற வைக்கிறதுக்காக 1/4 கிளாஸ் அளவு தண்ணி போதும். அதிக தண்ணியெலாம் தேவையில்லை. 1/4 கிளாஸ் அளவு தண்ணியில் நம்ம புளியை ஊற வச்சிடலாம். அதை கரைச்சி கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் வேகாது. அதனால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதனோட காரத்திற்கு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். நாம் தண்ணியே தெளித்து வேக வைக்கக்கூடாது. அந்த காயில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதுவும் போக நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால அந்த எண்ணெயுமே நமக்கு மீடியம் ஹீட்லேயே வதக்கி விடுறதுனால எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இடையிடையே வதக்கினா போதும். இது வெந்து வர்றதுக்கு நமக்கு ஒரு 15 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். இப்போ நமக்கு ஃபுல்லாக வெந்து வந்துருச்சு. இந்த டைம் புளியை பாருங்கள், 1/4 கிளாஸ் அளவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
நல்லா கலந்து விடலாம். இந்த தண்ணி அதிலே நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம். இப்போது நீங்கள் ஹீட்டை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலுமே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவு நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும். அழகாக நமக்கு நாம் புளி தண்ணி சேர்த்துருக்கிற தண்ணி எல்லாமே இந்த காய் வந்து உறிஞ்சிரும். பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி நமக்கு அதில் நல்லா வற்றி வந்துருச்சு. இனி ஒரு 2 மினிட்ஸ் தான் நமக்கு பாகற்காய் ரெடி ஆயிரும். புளி சேர்த்து பண்ணுறதுனால பாகற்காய் புளிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. புளி அளவாக தான் சேர்த்து பண்ணுறோம். அதனால் அதிக புளிப்புலாம் இருக்காது, சுவையாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.